ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட ஊரில் வெள்ளிக்கிழமையிலையும் சரி, மறக்கிற நாட்கள்லையும் சரி இந்த குழம்பு தான் செய்வாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாளும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு போடாமல் சின்ன வெங்காயத்தை மட்டும் போட்டு செய்தால் 2 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இல்லை ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்றாலும் உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் செய்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு மண் சட்டில் செய்தால் டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வச்சு சூடாயினதும் கோகோனட் ஆயில் தான் விட்டுருக்குறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் விடலாம். பட்டையும் போட்டு சீரகம் கடுகும் போட்டிருக்கிறேன். போட்டு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 300 to 350 கிராம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு 100 to 150 கிராத்துக்குள்ளே வெள்ளைப்புடையும் வெங்காயத்தில் அளவு மாதிரியே இதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் இந்த வெள்ளைப்புடலாம் ஆயிலில் நல்லா பொரிய வேணும். அப்போ தான் நீங்கள் 2 நாளைக்கு வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி பழுதாக போயிடும். இந்த நேரம் ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். போட்டு அது வதக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டால் தான் குயிக்காக உங்களுக்கு வதங்கி பொரியும். சின்ன வெங்காயம் சரியான ஹெல்த்தியும் கூட. சில ஆட்களுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு செய்யறா சரியான கஷ்டம். ஆனால் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா குயிக்காக விளையிடும், உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி பொரிஞ்சு வந்துட்டுது. நல்லா அடியெல்லாம் பிடிக்காம அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா பொரிஞ்சு வர வேணும். இது பொரிகிறதுலாம் இந்த டேஸ்ட் இருக்குது, வெந்தய குழம்போட டேஸ்ட். இப்போ பெருங்காயம் போட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல உருளைக்கிழங்கு போடுறேன். விரும்பினா போடலாம், இல்லாட்டி விருப்பமில்லாதாக்கள் உருளைக்கிழங்கு விட்டுட்டு சும்மா வெங்காயத்தோடு செய்யலாம். போட்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு எங்களுக்கு விருப்பம் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கும் தொயில கொஞ்சம் பொரிய வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹீட்டை மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையிலே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, இல்லாட்டி குயிக்காக அடி பிடிக்கும். மண் சட்டின்றதால அடி பிடிக்கும். இப்போ வெந்தயமும் சீரகமும் வறுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூனுக்குள்ளே போட்டிருக்கிறேன். வெந்தயம் இது கூட போட்டால் தான் நல்லா இருக்கும். வெந்தய குழம்புன்ற வடிவா சின்ன வெங்காயம் வெந்தயமும் கூட போட வேணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டுது, உருளைக்கிழங்கெல்லாம் பொரிஞ்சிட்டுது. இப்போ மஞ்சத்தூளும் போட்டு கறி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச கறி மிளகாய்த்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கறி மிளகாய்த்தூளை வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வறுத்து தான் போட்டிருக்கிறேன். இந்த ஆயிலே இந்த மிளகாய்த்தூளும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுது. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவிய விடுங்க தண்ணியில் மிளகாய்த்தூளை. இந்த உப்பு காணாது, இப்போ உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரம் தேவையான தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. இந்த உருளைக்கிழங்கும் அவிய வேணும். நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா கொதித்து நல்லா வற்றி வர வேணும். அப்போ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. உப்பு புளியையும் பார்த்துக்கொள்ளுங்க. புளி இன்னும் விடலை, நம்ம கடைசியாக தான் விடுவோம் புளி. உப்பை மட்டும் பார்த்துட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வற்றி வந்துட்டுது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கும் அமைஞ்சிட்டுது. பார்க்கவே இந்த கறியோடு பாருங்கள் கலராக இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த நேரம் புளியையும் விட்டுக்கொள்ளுங்க. தேவையான அளவு புளியும் விட்டுக்கொள்ளுங்க.
புளியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணுமெண்டா இந்த பருவத்தில் ஒரு கொதிக்க இறக்கி விடலாம். இல்லை திக்காக வேணுமெண்டா கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்குங்க. இப்போ சீனியையும் போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் இந்த சுகரையும் போடுறா டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். உப்பு புளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சுகரும் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். ஆனால் கட்டாயம் போடுங்க. சுகர் போட்டால் நல்லா இருக்கும் வெந்தய குழம்புக்கும். சுகர் இல்லாட்டி வெல்லம் போடுங்க. வெல்லம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கண்டா வெந்தய குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போகிறண்டா கட்டிட்டு போங்க. ஊரில் எல்லாம் கோயிலுக்கு போகிறண்டா இந்த வெந்தய குழம்பு பருப்பு கறி ரசம் தான் வச்சு கொண்டு போவோம். மறக்கிற நாள்லேயும் சமைச்சு கொள்ளுவோம். இது ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. இதுக்கு போட்டுக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது தான். நீங்கள் பயப்படாமல் 2 நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் முதல் நாளும் சமைச்சு வச்சு நீங்கள் வெளியில் காலையில் ஏர்லியாக போகிறோன்னா கொண்டு போகலாம். பழுதாகாது. நீங்கள் தேங்காய் பால் விடாமல் சமைச்சிங்கன்னா பழுதாகாமல் இருக்கும் 2 நாளைக்கு. அப்போ அப்படி சமைச்சு நீங்கள் வெளியில் கொண்டு போகிறாக்கள் கொண்டு போய் கொள்ளலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்தய குழம்பு டேஸ்டான வெந்தய குழம்பு கறி ரெடி. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்கும் கறி. இந்த மண் சட்டியில் அது ஒரு இதொன்று இருக்குது. நீங்கள் தண்ணியோடே நீங்கள் ஆஃப் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா வற்றி இறுகி வரும் கறி. மண் சட்டியில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்தெடுத்துரும் மண் சட்டி. பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இந்த கறியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கறியை புட்டு இடியப்பம் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். நானுக்கு ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.